பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பமாக எமது பிள்ளைகள், இந்த சமூகத்தின் வாலிபர்கள், வாலிப பருவத்தை இஸ்லாம் மிகவும் சிறப்பித்து சிலாகித்து அடையாளப்படுத்துவதை அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்க முடியும். அல்லாஹு தாலா சூரத்துர் ரூம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் தஅஃபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அல்லாஹ் தான் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான். குழந்தை பருவம், பலவீனமான பருவத்திலிருந்து படைத்தான். பலவீனமான பருவத்திலிருந்து பலமான ஒரு பருவத்திற்கு அவன் உங்களை மாற்றினான், வாலிப பருவம். மீண்டும் அந்த பலமான பருவத்திலிருந்து பலவீனமான பருவத்திற்கு உங்களை நகர்த்தினான், முதுமை பருவம். எனவே குழந்தை பருவம் பலவீனமான பருவம், முதுமை பருவம் பலவீனமான பருவம். இந்த இரண்டு பருவத்திற்கு இடைப்பட்ட வாலிப பருவத்தை பலமான பருவம் என்று அல்லாஹு தாலா இங்கே அடையாளப்படுத்துகின்றான். அதே போன்று எமது பிள்ளைகள் நாளைய மனிதர்கள், எதிர்காலத்தின் பெற்றோர்கள், அவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பை பெற்றோர்கள் மிகச் சரியாக சுமக்க வேண்டும். அவர்கள்தான் இந்த சமூகத்தின் தலைவர்கள். இந்த சமூகத்திற்கு எல்லா துறைகளிலும் தலைமைத்துவத்தை கொடுத்து சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பை எதிர்காலத்தில் சுமக்கக்கூடியவர்கள் எமது பிள்ளைகள் தான். பிள்ளைகள் வாலிபர்களுடைய சீர்திருத்தத்தில் தான் ஒட்டுமொத்த சமூகத்தின் சீர்திருத்தம் தங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பானதாகவும் சிறப்பாகவும் அமைப்பது பெற்றோருடைய முதன்மையான கடமை என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. பெற்றோரின் பொறுப்பு என்பது பிள்ளைகளின் உடல், மன வளர்ச்சி, கல்வி, ஒழுக்கம் மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை வளர்ப்பதில் தான் தங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிள்ளைகளுக்கு நேர்மறையான பழக்க வழக்கங்களை கற்பிப்பது, அவர்களின் கல்விக்கு உதவுவது மற்றும் நல்ல வழிகாட்டல்களை அவர்களுக்கு வழங்குவது போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு பாரிய பொறுப்பாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா எமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்போர் நாம் சுமந்திருக்கக்கூடிய அமானிதமாகும். அந்த அமானிதத்தை நாம் எப்படி கையாண்டோம், அந்த அமானிதத்தை நாம் எப்படி வளர்த்தெடுத்தோம், அந்த அமானிதத்திற்கு நாம் எப்படியான வழிகாட்டல்களை கொடுத்தோம், அந்த அமானிதத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் எப்படி செய்தோம் என்று நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படுவோம். ஒரு தந்தையை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அவர் வளர்த்தெடுத்தார், எப்படி உருவாக்கினார், எப்படியான தர்பியாவை பிள்ளைகளுக்கு கொடுத்தார் என்று நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படுவார். அந்த பிள்ளைகளுக்குரிய வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நரகத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பாதைகளை அடையாளப்படுத்தி அந்த பாதைகளை விட்டும் பிள்ளைகளை எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு சுவர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பாதைகளை காட்டி கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய, அல்லாஹ்வுக்கு வணங்கி வழிபடக்கூடிய, அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அன்பையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழிகளை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கக்கூடிய பொறுப்பை குறிப்பாக தந்தை சுமந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள், ஒரு மனிதன் நாளை மறுமையில் அவனுடைய அமானிதங்களை எப்படி அவன் கையாண்டான், எப்படி அவன் வளர்த்தெடுத்தான் என்று விசாரிக்கப்படுவான். எனவே நாங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சூனியமாக்கிவிட்டால், பிள்ளைகளுக்கு வழிகாட்டல்களை கொடுக்காவிட்டால், பிள்ளைகளுக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்காவிட்டால், அமானிதத்திற்கு நாங்கள் மோசடி செய்துவிட்டால் எப்படி நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தை சந்திப்போம் என்பதை எமது உள்ளத்தில் நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், நீங்கள் எல்லோரும் மெய்ப்பாளர்கள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல் இமாமு ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. ஒரு நாட்டின் தலைவர்
ஒரு நாட்டின் ஜனாதிபதி பொறுப்பாளர் ஆவார். அவர் தன்னுடைய பொறுப்பை பற்றி, தன்னுடைய குடிமக்களை எவ்வாறு கையாண்டார் என்பதை பற்றி நிச்சயமாக விசாரிக்கப்படுவார். வர்ரஜுலு ராஇன் ஃபீ அஹ்லிஹி வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளனாக இருக்கின்றான். அந்த பொறுப்பை எப்படி அவன் நிறைவேற்றினான் என்று மறுமையில் விசாரிக்கப்படுவான். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா. ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அவள் தன்னுடைய கணவனின் வீட்டின் பொறுப்பாளியாக இருக்கின்றாள். அந்த பொறுப்பை எப்படி அவள் நிறைவேற்றினான் என்று விசாரிக்கப்படுவாள். வல் ஹாதிமு ராஇன் ஃபீ மாலி ஸய்யிதிஹி. ஒரு ஊழியன் தன்னுடைய எஜமானுடைய பணத்திற்கு பொறுப்பாளராக இருக்கின்றான். அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றினான், அந்த பணத்தை எப்படி கையாண்டான் என்று நிச்சயமாக மறுமையில் அவன் விசாரிக்கப்படுவான். வகுல்லுக்கும் ராஇன் வமஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, பிள்ளைகளை நாம் தர்பியா செய்து, பிள்ளைகளுக்குரிய சரியான வழிகாட்டல்களை கொடுத்து, பிள்ளைகளுக்கு உணவூட்டுவதை போன்று கல்வியை ஊட்டி, மார்க்கத்தை ஊட்டி வளர்த்தெடுப்பது என்பது நிச்சயமாக மிகவும் கனதியான பொறுப்பாக இஸ்லாம் அதை அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அதை நாங்கள் முறையாக நிறைவேற்றவில்லை என்றால், அந்த பொறுப்பில் நாங்கள் கையாளாதாக மாறிவிட்டால், அல்லது அந்த பொறுப்பை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே நாங்கள் பொதுபோக்காக நடந்துவிட்டால், நிச்சயமாக நாளை மறுமையிலே மிக பயங்கரமான முடிவை அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தில் சந்திக்க நேரிடும் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அப்தின் யஸ்தர்ஈஹில்லாஹு ரஅய்யதன் யமூது யௌம யமூது வஹுவ காஷுன் லிரஅய்யதிஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பொறுப்பை கொடுக்கின்றான். ஒரு மனிதனை ஒரு அதிகாரத்தில் கொண்டு வந்து வைக்கின்றான். ஒரு பொறுப்பில் அவன் கொண்டு வந்து வைக்கின்றான். அந்த பொறுப்பை அவன் சரியாக நிறைவேற்றாமல், அந்த பொறுப்புக்கு மோசடி செய்த நிலையில் அவன் மரணிப்பானாக இருந்தால், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு மறுமையில் சுவர்க்கத்தை ஹராமாக்குகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். புகாரி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள், எமது குழந்தைகள் நிச்சயமாக இயற்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில்தான் இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். எனவே அவர்களை ஒரு யூதனாக அல்லது ஒரு நசராணியாக அல்லது ஒரு நெருப்பு வணங்கியாக மாற்றக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே இந்த உலகத்திலே இயற்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில், புனித தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாதையை காட்டி கொடுக்கக்கூடிய பொறுப்பை பெற்றோர்கள் தான் சுமந்திருக்கின்றார்கள். அவர்கள் தான் சரியாக வழிநடாத்துகின்றார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு மிஸ்கைட், பிழையான வழிகாட்டல்களை கொடுக்கக்கூடியவர்களும் அவர்கள் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்து ரூம் 30வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா. அல்லாஹ்வுடைய இயற்கையின் மீதுதான் மக்களை அல்லாஹ் படைக்கின்றான். எனவே இயற்கையை ஏற்றுக்கொண்ட நிலையில், இயற்கை மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் இந்த உலகத்திலே மக்கள் பிறக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான அந்த சுபாவங்களை, இயற்கையான அழகான ஆரோக்கியமான பண்புகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களிடத்திலே இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால், அமானிதத்திற்கு மோசடி செய்தவர்களாக, சுவர்க்கம் ஹராமாக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றத்தை மிக கடுமையாக கஷ்டத்தோடு எதிர்கொள்ளக்கூடியவர்களாக மாறுவார்கள் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்பியாக்களை பொறுத்தவரைக்கும், பிள்ளைகளை சீராக்குகின்ற விடயத்திலே பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பொறுப்பு வாய்ந்தவர்களாக செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக கோடிட்டு காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். முதலாவதாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியானவர்களாக இருக்க வேண்டும். மாடல் பேரண்டிங் என்று சொல்வார்கள். முன்மாதிரியான பெற்றோர்களாக, முன்மாதிரி மிக்க பெற்றோர்களாக, அழகான பண்பாடுகளை பிள்ளைகளுக்கு
தன்னுடைய நடவடிக்கையினூடாக நடைமுறை வாழ்க்கையினூடாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய பெற்றோராக ஒவ்வொரு பெற்றோரும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அழகான மார்க்க ரீதியான உயர்ந்த பெருமானங்களை பண்பாடுகளை பெற்றோர்கள் சிறு பிராயத்திலிருந்தே விதைக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்று அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டல்களை பெற்றோர்கள் தான் முதலில் கொடுக்க வேண்டும். ஆசிரியர்மார்களுக்கு முன்னால், பள்ளிக்கூட உலமாக்களுக்கு முன்னால் பெற்றோர்கள் தான் நல்ல பாதைகளை அந்த பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு பொருளாதார ரீதியான பாதுகாப்பையும் சிந்தனா ரீதியான பாதுகாப்பையும் பெற்றோர்கள் தான் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்று அவர்களுக்காக பெற்றோர்கள் எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய மார்க்க ரீதியான எதிர்காலத்திற்காக எப்பொழுதும் துஆ செய்யக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்தின் அத்திவாரங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுகையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களோடு ஒரு பலமான ரிலேஷன்ஷிப்பை, ஒரு உறவை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி நல்ல உரையாடல்களை அவர்களோடு பெற்றோர்கள் அவ்வப்போது செய்ய வேண்டும். பிள்ளைகளோடு எப்பொழுதும் உரையாடல்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொண்டை, அதாவது பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை, பலமான ரிலேஷன்ஷிப்பை கட்டியெழுப்ப முடியும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியை கொடுக்கின்ற நேரத்திலே வெறுமனே வார்த்தையால் மாத்திரம் அறிவுரைகளை சொல்லாமல் நடைமுறை வாழ்க்கையினூடாக அந்த பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த ஆசிரியர்களாக பெற்றோர்கள் திகழ வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எப்பொழுதும் பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் பேரண்ட்ஸுடைய, பெற்றோருடைய நடவடிக்கைகளால் கவரப்படக்கூடியவர்களாக, பெற்றோர் செய்வதை பார்த்து அதையே செய்யக்கூடிய சுபாவத்தோடு அல்லாஹ் தஆலா பிள்ளைகளை இந்த உலகத்திலே பிறக்க செய்கின்றான். எனவே பெற்றோருடைய நடவடிக்கைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் மிக பெரும் தாக்கம் செலுத்துவதை நாங்கள் பார்க்க முடியும். எனவே எமது நடவடிக்கைகளினூடாக, பெற்றோர்கள் அவருடைய செயற்பாடுகளினூடாக, நல்ல பண்பாடுகளினூடாக பிள்ளைகளுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி மிக்க ஆசான்களாக திகழ வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. உண்மையை பேச வேண்டும். அதே போன்று நல்ல பண்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று அழகான உறவாடல்களை மற்றவர்களோடு அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் எப்படி செய்வது என்ற விடயத்தில் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக பெற்றோர்கள் வாழ வேண்டும். அதே போன்று மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? பெற்றோருக்கு கடமைகளை முறையாக செய்கின்ற பொழுது அதை பார்க்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகள் அந்த கடமைகளை அந்த பெற்றோர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தனது நடைமுறை வாழ்க்கையினூடாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதே போன்று உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நடைமுறை வாழ்க்கையினூடாக பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனைய முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஏன் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கூட பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தமது நடைமுறை வாழ்க்கையினூடாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று மார்க்க ரீதியான ஒழுக்கங்களை, உயர்ந்த மனிதாபிமான பெருமானங்களை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பெற்றோர்கள் விதைக்க வேண்டும். டீச்சிங் வெலூஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது சிறந்த பெருமானங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். உயர்ந்த ஒழுக்க ரீதியான மார்க்க ரீதியான பண்பாடுகளை, மனிதாபிமான பெருமானங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர் இருக்க வேண்டும். அதே போன்று மிக முக்கியமாக இஸ்லாத்தின் அத்திவாரம், இஸ்லாத்தின் அடிப்படை, இஸ்லாத்தின் மூல மந்திரம் தொழுகையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். 7 வயதை அடைந்தால் பிள்ளைகளுக்கு தொழுமாறு கட்டளையிட வேண்டும். 10 வயதை அடைந்து வந்த பிள்ளை தொழவில்லை என்றால் தொழுகையின் பால் பயிற்சியை கண்டிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அல் குர்ஆனை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அல் குர்ஆனை ஓதக்கூடிய பிள்ளைகளாக, மார்க்க உரைகள் நடைபெறக்கூடிய வகுப்புகளுக்கு போய் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக, மார்க்க ரீதியான உரைகளை
செவிதாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதே போன்று மோசமான சூழலை அந்த பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழல்களை அடையாளப்படுத்தி அந்த சூழல்களில் இருந்து பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு தொலைத்தொடர்பு வசதிகள் உச்சத்தை தொற்றிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தொழில்நுட்பம் உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு ஸ்மார்ட் போன் பிள்ளையுடைய கையில் இருந்தால் அந்த பிள்ளை வழிதவறி செல்வதற்கு அதுவே போதுமானது. எனவே அப்படியான விடயங்களை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்து அப்படியான சூழல்களை விட்டும் பிள்ளைகளை நாங்கள் தூரமாக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு தேவையான பிள்ளைகளுடைய ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு தேவையான விடயங்களை எல்லாம் நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். பொருளாதார ரீதியான சிந்தனா ரீதியான பாதுகாப்புகளை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இன்றைக்கு சிந்தனா ரீதியாக வாலிபர்களை காவு கொள்ளக்கூடிய ஒரு நெகட்டிவான என்வாயர்மெண்ட், ஒரு எதிர்மறையான சூழல் நிறைந்த காலத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளை மிக இலகுவாக அவருடைய சிந்தனைகளை அப்படியே தடம் பொருள செய்யக்கூடிய சூழல் நிறைந்த ஒரு காலத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே பொருளாதார ரீதியாக சிந்தனா ரீதியாக அந்த பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருடைய பொறுப்பும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று வெளிச்சூழலை பிள்ளைகளுக்கு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். நாங்கள் வீட்டுக்குள் எவ்வளவுதான் மார்க்கத்தோடு பிள்ளைகளை வளர்த்தெடுத்தாலும் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழல் பயங்கரமானது. எனவே வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழல் அந்த பிள்ளைகளுடைய நடத்தையில் தாக்கம் செலுத்தக்கூடாது. அந்த விடயத்திலும் ஒவ்வொரு பெற்றோரும் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்கு தொழில் ரீதியான கல்விகளை கற்றுக் கொடுப்பதும் தொழில் ரீதியாக பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவதும் பெற்றோர் சுமந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பு என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்கு வெறுமனை கல்வியை கொடுப்பது மாத்திரமல்ல, பயனுள்ள கல்வியை குறிப்பாக கொடுக்க வேண்டும். மார்க்க ரீதியான கல்வியை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்குரிய தொழில் வழிகாட்டல்களை செய்கின்ற விடயத்திலும் ஒவ்வொரு பெற்றோரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதே போன்று அந்த பிள்ளைகளோடு உட்காருவதற்குரிய நேரங்களை நாம் ஒதுக்க வேண்டும். இன்றைக்கு பிஸியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவரை எடுத்துக்கொண்டாலும் பிஸி, வேலை பளுவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மனைவியோடு பேசுவதற்கு நேரம் கிடையாது. பிள்ளைகளோடு உட்கார்ந்து ஒரு சில நிமிடங்களை ஒதுக்குவதற்கு நேரம் கிடையாது. அப்படி பிஸியான ஒரு லைஃப் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையாக மாறி இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, என்னதான் நாங்கள் பிஸியாக இருந்தாலும் ஒரு சில நிமிடங்களை பிள்ளைகளோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசுவதற்குரிய சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரின் மீது நம்பிக்கை ஏற்படும். எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் இடையிலே ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. என்னுடைய என்ன பிரச்சனையை நான் சந்தித்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை என்னுடைய பெற்றோர் வழங்குவார் என்ற நம்பிக்கை அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய விதமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும். அவர்களோடு உரையாடல்களில் நாம் ஈடுபட வேண்டும். ஒரு சில நிமிடங்கள் அவர்களோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேச வேண்டும். அவருடைய பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும். அப்படி நடப்பதனூடாக அடுத்தவர்களை விட பெற்றோரின் மீது நம்பிக்கை பிள்ளைகளுக்கு அதிகரிப்பதனூடாக முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். இது ஆக முக்கியமான ஒரு விடயம். பிள்ளைகளுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அதாவது எப்பொழுதும் பெற்றோருடைய பிரார்த்தனை அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தும். நிறைய உதாரணங்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கலாம். ஒரு பெற்றோருடைய பிரார்த்தனை பிள்ளையுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தியதற்காக நிறைய உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். எனவே எப்பொழுதும் அந்த பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, பிள்ளைகளுடைய ஒளிமயமான எதிர்காலத்திற்காக, மார்க்க ரீதியான எதிர்காலத்திற்காக துஆ செய்யக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு எதிராக நாங்கள் தவறியும் துஆ செய்து விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு எதிராக சில பெற்றோருக்கு கோபம் வந்துவிட்டால் பிள்ளையை பார்த்து சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிடுவார்கள். அந்த வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் மிக மோசமாக மாறி அதை கண்டு காலாகாலம் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த நிலை பெற்றோருக்கு ஏற்பட்டுவிடும். எனவே தவறியும் கூட, கோபம் ஏற்பட்டால் கூட
பிள்ளைகளுக்கு பேசக்கூடாத வார்த்தைகளை நாங்கள் சொல்லிவிடக் கூடாது. அது துஆவாக மாறினால், அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் பிள்ளைகள் எதிர்காலத்தில் மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எப்பொழுதும் பிள்ளைகளுடைய முயற்சிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். பிள்ளைகளுடைய முயற்சிகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். ஒரு பிள்ளை அதாவது ஐங்கால தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றினார் என்றால், ஒரு நாளில் 5 நேர தொழுகையையும் ஜமாத்தோடு பிள்ளை நிறைவேற்றிவிட்டால் அந்த பிள்ளையை பாராட்ட வேண்டும். அந்த பிள்ளைக்கு நாம் தட்டி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்த நாளும் நான் ஐங்கால தொழுகை ஜமாத்தோடு தொழ வேண்டும், நான் கியாமுல் லைல் தொழுகையை அதாவது தஹஜ்ஜுத் தொழுகையை வித்ர் தொழுகையை கூட நான் நிறைவேற்ற வேண்டும், முன்பின் சுன்னத்துக்களை கூட நான் பேண வேண்டும் என்ற அந்த உணர்வு அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் ஏற்படும். அதனால்தான் சொல்லுவார்கள் ரிவார்ட் குட் பிஹேவியர். பிள்ளைகளுக்கு நல்ல நடத்தைகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். அவர்களுடைய நல்ல நடத்தைகளுக்கு நாங்கள் ஊக்குவிப்புகளை செய்ய வேண்டும், பரிசில்களை கொடுக்கலாம். இன்றைக்கு நீங்கள் 5 நேர தொழுகை ஜமாத்தோடு தொழுதீர்களா? தக்பீரத்துல் இஹ்ராம் கூட விடுபடாமல் நீங்கள் நேரத்தோடு பள்ளிவாசலுக்கு சென்று தொழுதீர்களா? அப்படி என்றால் இதோ உங்களுக்கான ஒரு பரிசு என்று கொடுக்க வேண்டும். இப்படி அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் அவருடைய திறமைகளை அவருடைய முயற்சிகளை பாராட்டக்கூடியவர்களாக தட்டி கொடுக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அதே போன்று பிள்ளையுடைய நடத்தையில் ஏற்படக்கூடிய நடத்தை பிறழ்வுகளை, மோசமான செயற்பாடுகளை, தவறுகளை கூட அழகான முறையிலே சேவ் பண்ணக்கூடியவர்களாக, திருத்தக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாலிபர்களோடு நடந்து கொண்டார்கள், வாலிபர்கள் செய்த தவறுகளை எப்படி சுட்டிக்காட்டினார்கள், நளினமான முறையிலே அன்பான முறையிலே அந்த வாலிபர்களை அரவணைத்து அந்த தவறுகளை சுட்டிக்காட்டிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு வாலிபன் நபிகளாரிடத்தில் வந்து யா ரசூலல்லாஹ் ஈதன் லீ ஃபிஸ்ஸினா, விபச்சாரம் செய்வதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லை, அந்த வாலிபனிடத்திலே கடிந்து பேசவில்லை. அந்த வாலிபனை அப்படியே தனக்கு நெருக்கமாக அழைக்கின்றார்கள். அழைத்து ஒரு அழகான உரையாடலை அந்த வாலிபனோடு மேற்கொள்கின்றார்கள். அந்த வாலிபனை பார்த்து உன்னுடைய தாயோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். உன்னுடைய சகோதரியோடு ஒருவன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். உன்னுடைய மாமியோடு, உன்னுடைய சாட்சியோடு, உன்னுடைய பெண் பிள்ளையோடு ஒருவர் விபச்சாரம் செய்வதை விரும்புவாயா என்று கேட்டார்கள். இல்லை என்று சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், அப்படித்தான் மக்களும் விரும்ப மாட்டார்கள். நீ எப்படி விரும்புவதில்லையோ அதே போன்றுதான் மற்றவர்களும் அவர்களுடைய உறவுகளோடு மற்றவர்கள் விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டார்கள் என்று அழகான முறையிலே அந்த வாலிபனுக்கு அறிவுபூர்வமாக அறிவுரைகளை சொன்னதற்கு பின்னால் அந்த வாலிபன் அதற்கு பின்னால் விபச்சாரத்தை திரும்பியும் பார்க்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை மாத்திரம் சொல்லிவிட்டு அந்த வாலிபனை அனுப்பிவிடாமல் அந்த வாலிபனுடைய தலையில் கையை வைத்து அல்லாஹும்ம ஃபிர் தம்பஹு வ தஹிர் கல்பஹு வ ஹஸ்ஸின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ் இந்த வாலிபனுடைய பாவங்களை மன்னித்து விடு, இந்த வாலிபனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விடு, இந்த வாலிபனுடைய சிந்தனைகளை பக்குவப்படுத்து, இந்த வாலிபனுடைய மர்ம உறுப்பை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வாலிபனுக்காக துஆ செய்தார்கள். அதற்கு பின்னால் அந்த வாலிபன் விபச்சாரத்தையும் திரும்பி பார்க்கவில்லை என்று அந்த வரலாறை அறிவிக்கக்கூடிய நபி தோழர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது கூட அன்பாக அந்த தவறை நாங்கள் அழகான முறையிலே அன்பான முறையிலே அரவணைத்து சுட்டி காட்டக்கூடியவர்களாக ஒவ்வொரு பெற்றோரும் இருந்தால் நிச்சயமாக சமூகத்தில் தவறுகளை குறைக்கலாம், பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய நடத்தை பிறழ்வுகளை நீக்கலாம், அவர்களை சமூகத்திற்கு முன்மாதிரியான பிள்ளைகளாக உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சுமந்திருக்கக்கூடிய இந்த அமானிதத்தை, இந்த குழந்தைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த குழந்தைகளுக்குரிய வழிகாட்டல்களை அல்லாஹ்வை பயந்து இஹ்லாஸோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையை அல் குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். சூரத்துன் நிசா 58வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அமானிதங்களை அதற்குரியவர்களிடத்திலே நிறைவேற்றுமாறு உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று சூரத்துல் அன்ஃபால் 27வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹூனு அமானாதிக்கும் வ அன்தும் தஅலமூன், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும்
துரோகம் செய்ய வேண்டாம், உங்களுடைய அமானிதங்களுக்கும் நீங்கள் அறிந்து கொண்டே துரோகம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றான். அதே போன்று சூரத்து தஹரீம் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தின் எரிபொருட்களாக மக்களும் கற்களும் தான் இருக்கும். அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யாஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன், அந்த நரகத்தின் மீது கடுமையான வானவர்கள், அவர்களுடைய வார்த்தைகள் அவர்கள் நடவடிக்கைகள் மிக கடுமையாக இருக்கும், அவருடைய தோற்றம் மிக கடுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட வானவர்கள் அந்த நரகத்தின் மீது இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள், ஏவப்பட்டதை மாத்திரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், ஏற்கனவே சொல்லப்பட்ட ஹதீஸ், நீங்கள் எல்லோரும் பொறுப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நிச்சயமாக மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அமானிதத்தை நாங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும், இந்த அமானிதத்தை நாங்கள் எப்படி கையாள வேண்டும், பிள்ளைகளை நாங்கள் எப்படி உருவாக்க வேண்டும், அவர்களுக்கான தர்பியாவை எப்படி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும், மார்க்க ரீதியான வழிகாட்டல்களை அந்த பிள்ளைகளுக்கு நாம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று எமது தர்பியாவிலே இடம்பெறக்கூடாத பிழையான சில வடிவங்களை கூட இஸ்லாம் சுட்டிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட சில வடிவங்களில் முதலாவதாக, நாங்கள் பிள்ளைகளை கோழைகளாக வளர்க்க கூடாது. பிள்ளைகளை நாங்கள் கோழைகளாக, எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடியவர்களாக, எதற்கெடுத்தாலும் துணிந்து முன்வராதவர்களாக அந்த பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க கூடாது. இன்றைக்கு பெரும்பாலும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான தவறுதான், பிள்ளைகள் அழுகின்ற பொழுது பேய் என்று சொல்லியும் பிசாசு என்று சொல்லியும் அல்லது ஜின் என்று சொல்லியும் அல்லது இன்னும் சில வார்த்தைகளை சொல்லியும் அந்த பிள்ளைகளை பயமுறுத்துகின்றார்கள். அந்த பிள்ளைகளை எப்படியாவது அந்த பிள்ளைகளுடைய அழுகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படியான வார்த்தைகளை சொல்லி அந்த பிள்ளைகள் நாங்கள் பயமுறுத்துகின்ற பொழுது அது பிள்ளையுடைய ஆழ் மனதில் பதிந்தால் எதிர்காலத்தில் கூட அந்த பயம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். எனவே பிள்ளைகளை நாங்கள் கோழைகளாக, எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடியவர்களாக உருவாக்க கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அதே நேரத்தில் அதற்கு நேர் எதிராக அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் அளவுக்கு அதிகம் தைரியத்தையும் கொடுக்க கூடாது. நீ யாரையும் எதிர்த்து பேசலாம், யார் உன்னை ஏசினாலும் நீ திருப்பி ஏசலாம், யாருடனும் நீ உன்னுடைய நாவை பயன்படுத்தி உன்னுடைய வார்த்தைகளை கடுமையாக பிரயோகித்து யாரையும் நீ எதிர்கொள்ளலாம் என்ற அந்த அதீத தைரியத்தையும் பிள்ளைகளுக்கு கொடுக்க கூடாது. இரண்டுக்கும் மத்தியிலே பெரியவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், எமது தவறுகளை யாராவது சுட்டிக்காட்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் பயந்து கூனி குறுகி கோழைகளாக மாறக்கூடாது என்ற அந்த இரண்டுக்கு மத்தியிலே பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பிள்ளைகளை குழப்பவாதிகளாக, சமூகத்தின் சமூக கொடுமைகளை முன்னின்று லீட் பண்ணக்கூடியவர்களாக அந்த பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க கூடாது. இன்றைக்கு சில ஊர்களிலே பேசுவார்கள், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களா, அவர்கள் தான் இந்த ஊருக்கே பிரச்சனை என்று சொல்லுவார்கள், அவர்களா, அவர்களுக்கு எதிராக நாங்கள் வாய் திறக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு குழப்பத்திற்கு பிரபல்யமான சில குடும்பங்கள், சில குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊரிலுமே இருப்பார்கள். அந்த வட்டத்திற்குள் நாம் சென்று விடக்கூடாது. குழப்பவாதிகளாக, சமூகத்தை குழப்பக்கூடியவர்களாக, சமூகத்திலே சீர்திருத்தங்களை செய்ய விடாமல் அதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்களாக எமது பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அந்த பிள்ளைகளுக்கு நாம் இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும், பொருளாதார பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு உத்தரவாதப்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் பிள்ளைகள் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்க கூடாது. சில பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளை எதை கேட்டாலும் உடனடியாக ஒன்று கேட்டால் இரண்டை வாங்கி கொடுப்பார்கள், ஒன்றை கேட்டால் இன்னொன்றையும் சேர்த்து வாங்கி கொடுப்பார்கள். இப்படி எதை கேட்டாலும் அந்த பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய பெற்றோர்களாக சில பெற்றோர்களை இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இதுவும் அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாத
மனோநிலையோடு அந்த பிள்ளை உருவானால் எதிர்காலம் மிக சிரமமாக இருக்கும், எதிர்காலம் கஷ்டமாக இருக்கும், திருமண வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு கடினமாக இருக்கும். கஷ்டங்களை தாங்கக்கூடிய உள்ளங்களாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் காணக்கூடிய ஒரு முக்கியமான விடயம்தான் அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய குறிப்பிட்ட பருவத்தை அடைவதற்கு முன்னால் வாகனங்களை கூட வாங்கி கொடுப்பார்கள், வாகனங்களை கூட வாங்கி கொடுப்பார்கள். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா? அந்த பிள்ளைகள் இரவு நேரத்தில் விழித்திருப்பார்கள், இரவு நேரத்தில் நண்பர்களோடு சுற்றி திரிவார்கள், இரவு நேரத்தில் தாமதமாக வீட்டுக்கு வந்து சேருவார்கள், அடுத்த நாள் பாடசாலைக்கு செல்லாமல் அப்படியே லீவு போடுவார்கள். இதன் மூலம் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சூனியமாக மாறக்கூடிய சூழலை பெற்றோர்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எமது பிள்ளைகளுக்கு வாகனங்களை வாங்கி கொடுக்க வேண்டும், தவறு கிடையாது. ஆனால் அதற்குரிய பக்குவத்தை அடைந்ததற்கு பின்னால், அதற்குரிய பருவத்தை அடைந்ததற்கு பின்னால் மிகவும் கண்டிப்பான இறுக்கமான கட்டுப்பாடுகளோடு அவர்களுக்கு நாம் அவற்றை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமே தவிர கேட்டதற்காக வேண்டி, கேட்கக்கூடிய நேரத்தில் என்னிடத்தில் பணம் இருக்கின்றது, என்னிடத்திலே வசதி இருக்கின்றது என்பதற்காக உடனடியாக நாம் வாங்கி கொடுப்போமாக இருந்தால் அது அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்திற்கு மிக பெரும் சவாலாக மாறுவதை நாங்கள் தவிர்க்க முடியாமல் போகும். அதே நேரத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பிள்ளைகளுக்கு அளவு கடந்த கட்டுப்பாடுகளை போடவும் கூடாது. பிள்ளைகளுக்கு நாங்கள் அளவு கடந்த கட்டுப்பாடு, அந்த பிள்ளைக்கு எந்த சுதந்திரமும் இல்லாமல் எதையும் பேச முடியாது. இன்றைக்கு சில பிள்ளைகளை நாங்கள் பார்க்கலாம், தந்தைக்கு முன்னால் வாய் திறக்காது. அந்த பிள்ளை தந்தைக்கு முன்னால் வாய் திறக்காது, எல்லா தேவைகளையும் தாயிடம் போய் சொல்லும். எனக்கு தந்தையிடத்தில் இப்படி பேசி இப்படி ஒரு விடயத்தை செய்து தாருங்கள் என்று தாயிடத்தில் தான் பிள்ளைகள் பேசுகின்றது. தந்தையிடத்திலே வாய் திறக்காத பிள்ளைகளை நாங்கள் பார்க்கலாம். இதற்கு காரணம், அந்த தந்தையை பார்க்கின்ற பொழுது யாரோ ஒரு மோசமான கொடூரமான ஒருவரை பார்ப்பது போன்ற ஃபீலிங் அந்த பிள்ளைக்கு ஏற்படுகின்றது. இப்படி எங்களை நாங்கள் அந்த பிள்ளைகளுக்கு காட்சிப்படுத்த கூடாது. ஒவ்வொரு தந்தை இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அளவு கடந்த அன்பும் இருக்கக்கூடாது, கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அளவு கடந்த கட்டுப்பாடுகளை, பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை கொடுக்காத கட்டுப்பாடுகளை போடக்கூடியவர்களாகவும் பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. இந்த இரண்டுக்கு மத்தியில் ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை அந்த பிள்ளைகளோடு உருவாக்கக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு நாங்கள் இரக்கம் காட்ட வேண்டும், அவர்களும் நாங்கள் கனிவாக நடக்க வேண்டும். இன்றைக்கு இரக்கத்தையும் பாசத்தையும் பெற்றோரிடத்திலே காணாத பிள்ளைகள் வேறு யாரிடத்திலோ அதை எதிர்பார்க்கக்கூடிய சூழல் அதிகமான குடும்பங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். தாயிடத்தில் தந்தையிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அன்பும் பாசமும் பிள்ளைகளுக்கு கிடைக்கவில்லை என்றால், குறிப்பாக தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலே குடும்ப வாழ்க்கையிலே முரண்பாடு, முருகல் நிலை, அதாவது பிரச்சனைகள் காணப்படுமாக இருந்தால் அது பிள்ளையுடைய எதிர்காலத்தில் தாக்கம் செலுத்தும். அந்த பிள்ளைக்கு இரக்கம் காட்டுவதற்கு அது தடையாக இருக்கும். அப்படி இருந்தால் அந்த பிள்ளை இரக்கத்தையும் பாசத்தையும் குடும்பத்திற்கு வெளியே மார்க்கம் இல்லாத ஒருவரிடத்தில் எதிர்பார்க்கின்றான். அந்த நேரத்திலே பெற்றோர் சொல்வதை விட அவன் சொல்லுவதைத்தான் அந்த பிள்ளை கேட்கும், அவனுக்குத்தான் அந்த பிள்ளை கட்டுப்படும். அப்படியான நிலை எமது குடும்பத்தில் இருக்குமாக இருந்தால் பிள்ளைகளை முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாக நாங்கள் உருவாக்க முடியாது என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்பு என்பது, குழந்தைகளை நாங்கள் உருவாக்குவது என்பது, குழந்தைகளுக்கு நாங்கள் தர்பியாக்களை கொடுப்பது என்பது வெறுமனே உணவை, நல்ல உணவை கொடுப்பதும், நல்ல பானங்களை கொடுப்பதும், விலை மதிக்க முடியாத ஆடைகளை அந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பதும், உயர் ரகமான கல்விகளை அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுப்பதும், மக்களுக்கு மத்தியிலே அழகான தோற்றத்தோடு எமது பிள்ளை காட்சியளிக்க வேண்டும் என்பதும் மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். இன்றைக்கு வசதி படைத்த குடும்பத்தின் பிள்ளைகள் திசை மாறி பயணிக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் சில ஊர்களிலே பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால், சில நாட்களுக்கு முன்னால் ஒரு சகோதரர் சொன்னார், ஒரு கௌரவமான குடும்பம், ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிள்ளை மோசமான நடத்தையில் ஈடுபடுவதற்காக வெளிநாட்டுக்கு சென்றிருந்ததை என்னுடைய கண்ணால் நான் பார்த்தேன் என்று சொன்னார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
எனக்கு வசதி இருக்கின்றது என்பதற்காக வேண்டி பிள்ளைகள் நினைத்த மாதிரி வாழ்வதற்கு நாம் விடக்கூடாது. பிள்ளைகளுக்கு அவருடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றக்கூடாது. இன்றைக்கு உளவியல் என்று சொல்லிக்கொண்டு, கவுன்சிலிங் என்று சொல்லிக்கொண்டு, பிள்ளைகளுடைய மனம் புண்படக்கூடிய விதத்தில் நாம் நடக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அந்த பிள்ளை சொல்லுவதையெல்லாம் செய்யக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் மாறி இருக்கின்றோம். இதனால் விளைவு மிக மோசமாக மாறுகின்றது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிக மோசமாக மாறுகின்றது. மற்றவர்கள் கை நீட்டக்கூடிய விதத்தில் அந்த பிள்ளைகளுடைய மோசமான நடவடிக்கைகளை நாங்கள் சமுதாயத்தில் அவதானிக்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த பிள்ளைகளுக்கு உயர் ரகமான வாகனங்களை வாங்கி கொடுப்பது, அதே போன்று ஆடைகளை வாங்கி கொடுப்பது, அழகான உணவு பானங்கள், எல்லா விதமான வசதிகளை மாத்திரம் நாங்கள் வாங்கி கொடுப்பது, ஏற்படுத்தி கொடுப்பது மாத்திரமல்ல குழந்தை வளர்ப்பு என்பது. அதையெல்லாம் தாண்டி மார்க்கம் அந்த பிள்ளைக்கு போய் சேர வேண்டும். தாய்ப்பாலோடு சேர்த்து மார்க்க கல்வியையும் மார்க்கத்தின் பண்பாடுகளையும் ஒழுக்கமான அந்த பண்பாடுகளையும் அந்த பிள்ளைக்கு நாம் ஊட்ட வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அழகான முறையிலே பிள்ளைகளை உருவாக்குகின்ற விடயத்திலே அளவு கடந்த நல்லெண்ணம் பிள்ளைகள் விடயத்திலே இருக்கக்கூடாது. இன்றைக்கு நமது பிள்ளைகள் திசை மாறி பயணிப்பதற்கு பிள்ளைகள் மீது பெற்றோருக்கு இருக்கக்கூடிய அளவு கடந்த நல்லெண்ணமும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களை, எந்த அளவுக்கு என்றால், பிள்ளையிடத்திலே ஒருவர் ஒரு தவறை அவதானித்து அந்த தவறை பெற்றோரிடத்தில் வந்து சுட்டி காட்டுகின்ற பொழுது, என்னுடைய பிள்ளையா, சான்ஸே கிடையாது, நீங்கள் சொல்வதை போல் நடப்பதற்கு என்னுடைய பிள்ளை எந்த சான்ஸும் கிடையாது என்று சொல்லி அந்த பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய அளவு கடந்த நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு தவறு செய்கின்ற விடயத்திலே தைரியம் அதிகரிக்கின்றது. ஏன்? பெரும்பாலும் இன்றைக்கு பிள்ளைகள் வீட்டுக்குள் ஒரு முகம், வீட்டுக்கு வெளியே இன்னொரு முகம். அன்புள்ள சகோதரர்களே, வீட்டுக்குள் ஒரு முகம், வீட்டுக்கு வெளியே இன்னொரு முகம். எனவே ஒருவர் பிள்ளையுடைய தவறை எங்களுக்கு சுட்டி காட்டினால் அதை நாங்கள் ஹிக்மத்தான முறையிலே கையாள வேண்டும். உடனடியாக அந்த பிள்ளையை நாங்கள் கண்டிக்காமல், அந்த பிள்ளையின் மீது நாங்கள் எரிந்து விழாமல், அந்த பிள்ளையை அழகான முறையிலே அரவணைத்து அந்த பிள்ளையிடத்திலே நாங்கள் ஆரோக்கியமாக உரையாடி, அன்பாக உரையாடி, அந்த தவறை அந்த பிள்ளையுடைய வாயால் வெளியே எடுத்து அந்த தவறை சுட்டி காட்டி திருத்துவதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் முயற்சிக்க வேண்டும். எனவே அளவு கடந்த நல்லெண்ணம் பிள்ளையுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அளவு கடந்த தப்பெண்ணம் அதுவும் தவறானது. பிள்ளை திரும்பினாலும் குற்றம், பேசினாலும் குற்றம். இந்த அளவுக்கு அளவு கடந்த தப்பெண்ணமும் பிள்ளை விடயத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. தவறிழைக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் கூட அந்த பிள்ளை தவறிழைக்கின்றது என்பது எனக்கு 100% கன்ஃபார்மாக இருந்தால் கூட அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையில் தான் அந்த பிள்ளையை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும், அந்த பிள்ளையை நாங்கள் திருத்த வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் தவறுகளைத்தான் வெறுக்க வேண்டுமே ஒழிய தவறிழைக்க கூடியவர்களை வெறுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே அப்துல்லா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழர் அடிக்கடி மது அருந்து விட்டு கசையடிக்காக நபிகளாரிடத்திலே அழைத்து வரப்படுவார். அந்த நேரத்திலே ஒரு நபி தோழர் சொல்லுகின்றார், அல்லாஹும்ம லஅன்ஹு மா அக்ஸர மா யூதா பிஹி, யா அல்லாஹ், இந்த மனிதனை நீ சபித்து விடு, அடிக்கடி இவர் அழைத்து வரப்படுகின்றாரே, அடிக்கடி அதிகமாக இந்த தவறை இவர் செய்கின்றாரே என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தோழரை பார்த்து, லா தல்அனு, நீங்கள் அவரை சபிக்க வேண்டாம், அவரை நீங்கள் திட்டி தீர்க்க வேண்டாம். ஃபவல்லாஹி மா அலிம்து இல்லா அன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்க கூடியவராக இருக்கின்றார். எனவே நீங்கள் அவரை திட்ட வேண்டாம். எப்பொழுதும் நாங்கள் தவறுகளைத்தான் வெறுக்க வேண்டும் ஒழிய தவறிழைக்க கூடியவர்களை வெறுக்க கூடாது என்ற அந்த கோட்பாட்டை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பிள்ளை விடயத்திலே அளவு கடந்த நல்லெண்ணத்தை வைக்கவும் கூடாது, அளவு கடந்த தப்பெண்ணத்தை வைக்கவும் கூடாது. இரண்டுக்கு மத்தியில் அந்த பிள்ளைகளோடு உறவுகளை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். அதே போன்று பிள்ளைகளுக்கு மத்தியிலே நாங்கள் வேறுபாடுகளை காட்டக்கூடாது. ஒரு பிள்ளையை ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளையை இன்னொரு மாதிரியும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பிள்ளையுடைய உள்ளத்திலே மோசமான எண்ணத்தை, பெற்றோரை பற்றிய தப்பெண்ணத்தை ஏற்படுத்தி அந்த பிள்ளை திசை மாறி பயணிப்பதற்கு அது காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலே ஒரு நபி தோழர் தன்னுடைய ஒரு பிள்ளைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுத்துவிட்டு நபிகளாரிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய பிள்ளைக்கு இந்த அன்பளிப்பை கொடுத்ததற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று
என்னுடைய மனைவி விரும்புகின்றார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், நீங்கள் உங்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் அப்படியான அன்பளிப்பை கொடுத்தீர்களா என்று. அதற்கு அந்த நபித்தோழர் இல்லை என்று சொன்ன பொழுது, கொடுத்ததை திருப்பி எடுங்கள், அநியாயத்திற்கு நான் சாட்சியம் சொல்ல மாட்டேன். கொடுப்பதாக இருந்தால் எல்லோருக்கும் கொடுங்கள், இல்லாவிட்டால் கொடுத்ததை திருப்பி எடுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சதக்காவை கொடுத்துவிட்டு அதை திருப்பி எடுப்பது எந்த அளவுக்கு அசிங்கமானது என்றால், ஒரு நாய் வாந்தி எடுத்துவிட்டு அந்த வாந்தியை மீண்டும் சாப்பிடுவதை போல என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் கூட ஒரு பிள்ளைக்கு கொடுத்து மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக கொடுத்ததை திருப்பி எடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், எல்லா பிள்ளைகளும் சமனாக வழிநடாத்தப்பட வேண்டும், எல்லா பிள்ளைகளுக்கும் சமனாக அன்பு காட்ட வேண்டும், எல்லா பிள்ளைகளுக்கும் சமனாக வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த கோட்பாட்டை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எனவே ஒரு பிள்ளையோடு இரக்கமாகவும் இன்னொரு பிள்ளையோடு இரக்கத்தை குறைத்துக் கொண்டும் நாங்கள் அந்த பிள்ளைகளை உருவாக்குவோமாக இருந்தால் அது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தி அவருடைய எதிர்காலம் மிக மோசமானதாக மாறிவிடும் என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எமது சமூகத்திலே குறிப்பாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது போதைப் பொருள் பாவனை இன்றைக்கு எமது பிள்ளைகளுக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு வேரூண்டி இருக்கின்றது, எந்த அளவுக்கு மிக மோசமான விளைவுகளை கொண்டு வருகின்றது என்பதை அண்மை கால நிகழ்வுகளை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது மிக தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் திறந்த பொருளாதார கொள்கையை கொண்ட ஒரு நாடு. எனவே இந்த நாட்டுக்குள் இன்றைக்கு போதைப் பொருட்கள் மிக இலகுவாக வந்து சேருகின்றன. மாணவ பருவத்தை, வாலிப பருவத்தை மோசமாக்கக்கூடிய, நாசமாக்கக்கூடிய விளைவுகளை இந்த போதைப் பொருள் பாவனை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருப்பதை, அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு பிரிவு இன்றைக்கு மிக தெளிவாக தன்னுடைய புள்ளி விவரத்திலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குறிப்பாக இன்றைக்கு ஐஸ் பாவனை, ஐஸ் என்ற போதைப் பொருள் பாவனை குறிப்பாக மாணவ பருவத்தை, வாலிப பருவத்தை அச்சுறுத்தக்கூடிய, அவருடைய எதிர்காலத்தை சூனியமாக்கக்கூடிய விளைவுகளை சமூகத்தில் செய்து கொண்டிருப்பதை அந்த பிரிவு இன்றைக்கு மிக தெளிவாக அதாவது சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அன்புள்ள சகோதரர்களே, 2 நாட்களுக்கு முன்னால் இலங்கையிலே மாவனல்ல ஹெம்மாத்துகம என்ற பிரதேசத்தில் வாடிய தன்ன என்ற கிராமத்திலே ஒரு வாலிபன் தனக்கு வளமையாக கிடைக்கக்கூடிய ஐஸ் போதைப் பொருள் கிடைக்கவில்லை என்பதற்காக வேண்டி பெற்றோருக்கு முன்னால் தன்னை தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்ட வரலாறு இலங்கையிலே பதிவான கசப்பான வரலாறு என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எமது ஊர்களில் கூட போதைப் பொருள் பாவனை மாணவ சமூகத்திற்கு மத்தியிலே தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். 45 மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பில் 30 பேருக்கு மேற்பட்டோர் இன்றைக்கு போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் பெண் பிள்ளைகள் கூட தன்னுடைய போதைப் பொருளுக்கு அடிமையான காதலனுக்கு தந்தையுடைய நகைகளை களவாண்டி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பாடசாலைகளில் சூழல் மோசமடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு காரணம் யார்? அந்த பெற்றோர், வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் முதல் ஆசான்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பாடசாலை ஆசிரியர்களால் மாத்திரம், பாடசாலை அதிபரால் மாத்திரம், பாடசாலை டிசிப்ளினுக்கு பொறுப்பான ஆசிரியரால் மாத்திரம் எமது பிள்ளைகளை உருவாக்க முடியாது. பிள்ளைகளிடத்திலே ஒழுக்கங்களை கட்டியெழுப்ப முடியாது. பெற்றோர்கள் அவர்களுக்கு கரம் கொடுக்க வேண்டும், பெற்றோர்கள் அவர்களுக்கு தோள் கொடுக்க வேண்டும். இந்த விடயத்திலே பெற்றோர்கள் அவர்களுக்கு ஒத்துழைத்தால் மாத்திரம்தான் பிள்ளைகளை போதைப் பொருள் கலாச்சாரத்தில் இருந்து மீட்டெடுக்க முடியும் என்ற அடிப்படையை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் மாணவர்களில் 15க்கும் 17க்கும் இடைப்பட்ட வயதையுடைய மாணவர்களுக்கு மத்தியிலே போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருப்பதை அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் மாணவர்களுக்கு மத்தியிலே 250 விகிதத்தால் போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருப்பதை சுட்டி காட்டுகின்றார்கள்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இன்றைக்கு போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் அதிகமாக வாழக்கூடிய மாவட்டங்களாக கொழும்பு மாவட்டம், கம்பஹா மாவட்டம், களுத்துறை மாவட்டம், குருநகல் மாவட்டம் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பயங்கரமான சூழலில் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது, எமது பிள்ளைகளுக்கு எப்படி நாங்கள் தர்பியாக்களை கொடுப்பது, எமது பிள்ளைகளுக்கு மார்க்க வழிகாட்டல்களை எப்படி நாம் கொடுப்பது, பிள்ளைகளை பள்ளிவாசல்களோடு எப்படி நாங்கள் தொடர்புகள் உள்ளவர்களாக உருவாக்குவது என்பது இன்றைக்கு ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. வெறுமனே வெளித்தோற்றங்களால் மாத்திரம், வெளித்தோற்றத்தை அழகுபடுத்துவதால் மாத்திரம் நாங்கள் பிள்ளைகளை உருவாக்க முடியாது. முன்மாதிரி மிக்க ஒரு சமூகத்தை இந்த நாட்டிலே உருவாக்க முடியாது என்பதை நாங்கள் எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எமது பிள்ளைகள் இந்த நாட்டுக்கும் இந்த சமூகத்திற்கும் முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்றால் அது ஒவ்வொரு பெற்றோருடைய கையிலும் தான் தங்கி இருக்கின்றது. அந்த அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவார்களாக இருந்தால், பிள்ளைகளுக்கு சரியான தர்பியாவை கொடுப்பார்களாக இருந்தால், சிறு பிராயத்திலிருந்தே அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் ஊட்டி வளர்க்கக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருப்போமாக இருந்தால், நிச்சயமாக எமது பிள்ளைகள் உலகம் போற்றக்கூடிய, சமூகம் போற்றக்கூடிய, சமூகத்திற்கு முன்மாதிரியை கொடுக்கக்கூடிய நட்பிரஜைகளாக அவர்களை நாங்கள் உருவாக்க முடியும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இயற்கை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் பிறக்கின்றது. அந்த பிள்ளையை ஒரு யகூதியாக, ஒரு நசரானியாக, ஒரு நெருப்பு வணங்கியாக மாற்றுவது பெற்றோர்கள் தான் என்று சொன்னார்கள். எனவே பெற்றோர்கள் அவருடைய பொறுப்பை சரியாக செய்வார்களாக இருந்தால் ஆசிரியர்மார்களுக்கு குறை சொல்ல தேவையில்லை, பாடசாலைக்கு குறை சொல்ல தேவையில்லை, அதிபருக்கு குறை சொல்ல தேவையில்லை, பள்ளிக்கூட முஅல்லிம்களுக்கு குறை சொல்ல தேவையில்லை. அவர்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவார்களாக இருந்தால் அவர்களோடு தான் அதிகமான நேரத்தை பிள்ளைகள் கழிக்கின்றார்கள். எனவே அவர்கள் பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவார்களாக இருந்தால் முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாக, மார்க்கம் உள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கம் உள்ள பண்பாடுள்ள பிள்ளைகளாக எமது பிள்ளைகளை நாங்கள் உருவாக்க முடியும் என்ற விடயத்தை கவனத்தில் கொண்டு பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு முன்மாதிரி மிக்க பெற்றோர்களாக வாழ்வதற்கும், அவர்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து பண்பாடுகளையும் ஒழுக்கத்தையும் சிறு பிராயத்திலிருந்து ஊட்டக்கூடிய பெற்றோர்களாகவும் நாங்கள் மாறுவதற்கும் வாழ்வதற்கும் வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது